அன்பிற்கினிய தமிழ்கடல் வாசக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 10ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய வெறிவானம் பகுதி. தலைப்பு புயலிலே ஒரு தோணி. இந்த நாவலை எழுதியவர் பா. சிங்காரம். இது ஒரு புதினம். இந்த புதினத்தை ஒரு சிறுகதையாக தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். வினாக்களை நம்ம இதை தெளிவாக படிச்சுக்கணும். அதிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும். ஏன்னா நூல்வெளி, குறிப்பு சட்டம், அந்த பாக்ஸ் நியூஸ் இதிலேருந்து வரக்கூடியதான் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. அதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த வகையில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இதன் நூலாசிரியர் பா. சிங்காரம். இவரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920லேருந்து 1997 வரையில் இவரோட காலம். இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்கு ஆசிய போர் மூண்டது. இச்சூழலில் மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள அந்த கற்பனை படைப்பில் இந்த புதினம், அதாவது உண்மை கலந்த கற்பனை, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியிருக்காரு. அது கடல் கூத்து என்னும் அத்தியாயத்தில் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு. கடல் கூத்து ஏன்னா அவர் முழுமையாக சொல்லிகிட்டே வர்றாரு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய செய்திகளை சொல்லிகிட்டே வர்றாரு. அதில் அந்த நாட்டிலேருந்து திரும்பி நம்ம நாட்டுக்கு வரும்போது அந்த படகுல, கப்பலில் நடந்த அந்த நிகழ்வு தான் இந்த புதினம் சொல்லிகிட்ருக்கு. இந்த பா. சிங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி என்ற ஊரை சார்ந்தவர். வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். இங்கே பாருங்கள், அவரோட மாவட்டம் கேட்கலாம், ஊர் கேட்கலாம், மறுபடியும் எந்த வெளிநாட்டில் எங்கே வேலைக்கு போனார் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பணி செய்தார் அப்படின்னு கேட்கலாம். இவர் அன்றைய சூழ்நிலையில் அவருடைய சேமிப்பான 7,5 லட்சம் ரூபாய் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். இவர் சம்பாதித்த அந்த தொகையை 7,5 லட்சத்தை மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்கு வழங்கினார். இதெல்லாம் கேள்வியாக வரக்கூடியது, அதனால தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்ற அந்த பகுதியில் பாருங்கள், சிறுமலை அப்படின்ற ஒரு ஊர் சொல்லப்படுது. இது சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் இந்த சிறுமலை என்ற ஊர் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கேள்வி எப்படி அமையும்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை அப்படின்றத கவனத்தில் வச்சுங்க. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை என்னும் ஊரை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். அது எந்த காதையில் சொல்கிறாங்க அப்படின்னா காடுகான் காதை. பாருங்கள் அதுக்குள்ளே என்ன வருதுன்னு. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை. தென்னவன் அப்படின்னா பாண்டியன் அர்த்தம். பாண்டியன் ஆளக்கூடிய அந்த சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படின்னு அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுது. இதே போல் 10வது பாடத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லா பகுதிகளிலும் அந்த இலக்கியத்தில் அந்த ஊர் பெயர்கள் எங்கெங்கே எப்படி ஆண்டிருக்காங்க, அது எந்த நூல் கையாண்டிருக்கு அப்படின்ற செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை கவனத்தில் வச்சுங்க. அடுத்து நம்ம வினாக்களுக்கு போக போகிறோம். பலவுள் தெரிக. புயலிலே ஒரு தோணி என்பது புதினம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை எழுதியவர் பா. சிங்காரம். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எப்பொழுது வந்தது அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. 2000லேருந்தே புயலுக்கு பேர் வைக்கிற அந்த நிகழ்வு வந்துடுச்சு. இலங்கை தந்த புயலின் பெயர் கஜா. நம்ம பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய கஜா புயல் இலங்கை தந்த பெயர். கப்பித்தான் என்பது எதனை குறிக்கும்? தலைமை மாலுமி, அதாவது கேப்டனை குறிக்கக்கூடிய சொல் கப்பித்தான் என்ற சொல். தொங்கான் என்பது எதனை குறிக்கும்? தொங்கான் அப்படின்னா கப்பல். நீங்கள் அந்த பாடப்பகுதியை படிக்கும்போது இந்த கலைச்சொற்களை எல்லாம் அந்த புத்தகத்தில் பார்க்க முடியும். அதனால் அந்த கலைச்சொற்களை வினாவாக கேட்கப்பட்டிருக்கு.
புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னு கொடுத்துருக்கு. இது புயலிலே ஒரு தோணி. தென்கிழக்கு ஆசிய போர் மூண்டதில் மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளில் உள்ள நிகழ்வாக உள்ள கற்பனை படைப்பு எது? அதான் கடல் கூத்துன்னு சொல்லியிருந்தாரு. அந்த கடல் கூத்து தான் புயலிலே ஒரு தோணி அப்படின்ற தலைப்பில் நம்ம கொடுத்துருக்காங்க. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் அதாவது எந்த அத்தியாயத்தோட சுருக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. கடல் கூத்து என்ற அத்தியாயத்தோட சுருக்கம். பா. சிங்காரம் அவரோட ஊர், மாவட்டம் எது? சிங்கம்புணரி என்பது அவரோட ஊர், சிவகங்கை மாவட்டம். பா. சிங்காரம் வேலைக்காக, அதாவது எங்கே சென்றார், எதற்காக சென்றார் அப்படின்னா வேலைக்காக சென்றார். பா. சிங்காரம் பணியாற்றிய இதழ் தினத்தந்தி. பா. சிங்காரத்தின் சேமிப்பாக எத்தனை லட்சம் கல்வி வளர்ச்சிக்காக, மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 7.5 லட்சம். பல்பழ பலவின் பயன்கிழி கொல்லி அப்படின்னு குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா அகநானூறு. இந்த கொல்லி என்பது பின்னாடி வருது, அதை முன்னாடியே கொடுத்துருக்காங்க. கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல். புதுதில்லியில் உள்ள உலக வானியல் அமைப்பு மண்டலம் சிறப்பு வானியல் ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயலுக்கு பெயர் வைக்கும் பெயர்களை பட்டியலிட்டிருக்கு. அதில் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 பெயர்களை அது கணக்கில் கொடுத்துருக்கு. பெய்டி புயலின் பெயர் தந்த நாடு அப்படின்னா தாய்லாந்து. புயலுக்கு இந்தியா தந்த பெயர்கள் 4 பூதங்கள் கண்டறிக. 4 பூதங்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த புயலில் தான் சொல்லிட்டு இருக்காரு. அக்னி, ஆகாஷ், பிஜினி, ஜல். இந்த 4 பெயர்களை தான் இந்தியா புயலுக்கு தந்திருக்கு. வானியல் ஆய்வாளர்கள், பொதுமக்கள், கடல் மாலுமிகள் ஆகியோர் வானிலை எச்சரிக்கையாக புரிந்து கொண்டு செயல்பட கொண்டு வரப்பட்டது புயலிலே. அதாவது புயலின் பெயர்கள் வானிலை ஆய்வாளர்கள், பொதுமக்கள், கடல் மாலுமிகள் ஆகியோர் வானின் எச்சரிக்கையை புரிந்து கொண்டு, ஏன்னா வானிலையோட எச்சரிக்கையை புரிந்து கொண்டு செயல்படுறதுக்காக தான் இந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அது அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய புயல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எந்த நூற்றாண்டு தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகள் பல்வேறு நாடுகளில் குடி சேர்ந்தனர், அதாவது குடிபெயர்ந்தனர் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டிலிருந்து போகிறாங்க. பா. சிங்காரம் 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்த போது இருந்த இடம் அப்படின்னா இந்தோனேஷியா, மெபின் நகர் அதில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பொருத்தி காட்டுக, கப்பித்தான் தலைமை மாலுமி, தொங்கான் கப்பல், அவுனியா அப்படின்னா கடல் மீன், பிளவான் அப்படின்னா இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு இடம். ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள், லெக்காஸ் லெக்காஸ் என்று கத்தியவன் யார் அப்படின்னா கப்பித்தான். அந்த பாடப்பகுதியில் வருது. தமிரோ என்று உரிமையவர் ஜப்பானிய அதிகாரி. வானிலை மாற்றத்தை கண்டு வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன் பாண்டியன். அந்த கதை தலைவனோட பெயர் பாண்டியன். அவன் தான் வானியலோட அந்த மாற்றம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத போய் பார்க்குறான். இப்படி பாடப்பகுதியிலிருந்தும் குறிப்பு சட்டங்கள்லேருந்தும் நமக்கு வினாக்கள் கேட்கப்படும். அதை நம்ம தெளிவாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வினாக்களை நான் எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஆனாலும் இந்த பாடப்பகுதியை படித்து வரிக்கு வரி நாம் அந்த செய்திகளை தொகுத்து கொண்டோமேயானால் கேள்விகள் எப்படி கேட்டாலும் அதற்கான விடையை நம்மளால் தர முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.